2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இன்னும் தேமுதிக இறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்காக இந்த தாமதம், என்ன சிக்கல் நீடிக்கிறது இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில்? அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுப்புராமன். தேமுதிக இன்னும் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்யாமல் இருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது, அதிமுகவுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இரண்டு கட்சிகளும் எத்தனை தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்க தயாராக இருக்கின்றன? விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. இதற்காக முதலில் எந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெறப் போகிறோம் என்பதை முதலில் அறிவிப்பதாக தேமுதிக கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிகவின் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் நாங்கள் உறுதியாக எங்களுடைய தேர்தல், அதாவது இந்த கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று முதலில் கூறியது தேமுதிக தான். ஆனால் இன்று வரை தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பது குறித்து அறிவிப்பானது வெளியிடப்படவில்லை. அதே போல தேமுதிக தரப்பிலிருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாங்கள் கூட்டணி குறித்தான முடிவை எடுத்துவிட்டோம், உரிய நேரத்தில் அது குறித்து நாங்கள் தெரிவிப்போம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனாலும் கூட திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும், அதாவது அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் அப்படியே தொடர்கிறது. அதிமுக கூட்டணியில் புதியதாக பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்திருக்கிறது. அதிமுக கூட்டணிக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக, அதாவது இன்று 23ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய, அதாவது என்டிஏவுடைய அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில் ஒன்றாக தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்காக தான் டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் சேர்க்கப்பட்டார். அவரும் இந்த மேடையில் தோன்ற இருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக அந்த மேடையில் தோன்றும் கூட்டணியை, அதிமுக கூட்டணியை உறுதி செய்யும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் கூட அவர்கள் அந்த கூட்டணியை இறுதி செய்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக, திமுக என இரண்டு பக்கமும் தேமுதிகவுடைய அந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருவதாகவும், அதே போல திமுக தரப்பில் அவர்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளானது ஒதுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு சொல்லியிருப்பதாகவும், அதே போல அதிமுக தரப்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 10 தொகுதிகளுக்கு மேலாக ஒதுக்கப்படும் என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு ராஜ்யசபா தொகுதி என்பது, அதாவது உறுப்பினர் பதவி என்பது அவர்களுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது. அதுவும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருப்பதாகவும், ஆனால் எத்தனை தொகுதிகள் என்பதை நீங்கள் உறுதியாக சொன்னால் மட்டுமே நாங்கள் கூட்டணி குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அழைக்கிறீர்கள், கூட்டணிக்கு ஒப்பந்தம் கையெழுத்திட அழைக்கிறீர்கள், ஆனால் எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதி செய்யுங்கள், அதன் பிறகு எங்களுடைய அந்த கூட்டணி கையொப்பமானது இடப்படும் என்றும் தேமுதிக தரப்பிலிருந்து இந்த கூட்டணிக்கு தகவலானது சொல்லப்பட்டிருப்பதாகவும்